கொஞ்ச நேரமாவது கொஞ்சிட்டு போனால் தான் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அது செல்லப்பிள்ளை ஆகி போச்சு. இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு இப்போ எத்தனை பல்? இது இன்னும் பல்லே போடலை. உண்மையை சொல்லணும்னா ஒரு 10 நாளைக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் பசங்க மாதிரி வளர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதான். ஆனால் எங்கள் பொண்ணு அது ஓன் அழுகுது. இந்த கடாவை பற்றி என்ன ஆச்சு அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அது அந்த அண்ணனோட பண்ண தாங்க. நாய்கி இருக்கா? ஃபஸ்ட் டைம் பாருங்க, 3 வருஷமாக அண்ணன்கிட்ட ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் சகாதேவண்ணா. அப்படியா? நம்ம முகவரி கொஞ்சம் சொல்லுங்கள். பாலாபுரம் வில்லேஜ், வசூர் போஸ்ட்டு, சரி, வாலாஜா தாலுக்கா, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். சரிண்ணா. எத்தனை வருஷமாக இந்த ஆடு வளர்ப்பில் இருக்கீங்க? நான் இப்போது ஒரு 3 வருஷமாக. இது 3rd பேட்ச் இது. சரி. இப்படியா? ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஆடு போட்டிங்க? நான் 5 ஆடு போட்டேன். 5ஆ? ஓகே. 2வது வருஷம்? 2வது வருஷம் 10. 2வது வருஷம் 10 போட்டிங்களா? சரி. முதல் வருஷம் குட்டியெல்லாம் எங்கே போய் எடுத்தீங்க? கூடூர் தான். கூடூருங்களா? எப்படி இங்கேருந்து எப்படி போவீங்க? நாங்களா ட்ரெயினில் போயிடுவோம். ட்ரெயினா? ஆமாம். சரி. ட்ரெயினில் போயிட்டு ஒரு 2 பேர் 3 பேர் வராங்க இல்லைங்களா, இதுக்காக வரவங்க கூட சேர்ந்துட்டு போயிட்டு, சரி, அங்கேருந்து ஏதாவது வெஹிக்கிள் வரும், அதில் போட்டுன்னு வந்து சித்தூர் இல்லை காட்பாடி அப்படி இறக்கி அங்கேருந்து ஆட்டோ கிட்ட வச்சு எடுத்துன்னு வந்து. எத்தனை பேர் போவீங்க நீங்கள்? அது சொல்ல முடியாது. ஒரு முறை 3 பேர் போவோம், 4 பேர் போவோம், அந்த மாதிரி. சரி சரி சரி, ஓகேண்ணா. அப்புறம் ஃபஸ்ட்டு வருஷம் எப்படி எங்கே போய் விற்பனை பண்ணீங்க கடாரெலாம்? நான் கேவி குப்பம் சந்தையில் போயிட்டு பண்ணேன். அப்படிங்களா? உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து? கேவி குப்பம் வரும் ஒரு 65 கிலோமீட்டர் வரும். 65ங்களா? ஓகே ஓகே. எவ்வளோக்கு விற்றீங்க முதல் வருஷம்? முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 4 குட்டியும் 1,45,000 விற்றோம். 4 குட்டியா? ஆமாம். 1,45,000 விற்றோம். அப்படிங்களா? சரி சரி, ஓகே ஓகே. எத்தனை மாதம் குட்டி எடுத்தீங்க ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஒரு 6 மாதம் குட்டி எடுத்தோம். அது 6 மாதங்களா? சரி. இந்த நெல்லூர் ஜுடிப்பி ஆடுங்க வளர்ப்பை பற்றி எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? பக்கத்தில் எல்லாம் வளர்த்தாங்க ஒருத்தர். சரி. அவங்கள பார்த்து தான் நானும் அப்படின்னா ஒரு ஆசை. சரி. 2வது எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் பாய், அசார் பாயின்னு ஒருத்தர், ஆற்காடு ஒருத்தர். சரி. அவரு தான் சொன்னார் இதை மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அவர் சொல்லி இன்ட்ரெஸ்ட்டு, அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணி விட்டவர். அவர் தான். அவரும் வளர்க்குறாரா? இல்லை இல்லை, அவர் வளர்க்கல. அவர் சொன்னார். ஆமாம், சொன்னார். சரி சரிண்ணா. தீவன முறையெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை பற்றி? தீவன முறை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கலகா கொடியும் தீவன புல்லு தான் போட்டோம். சரி. அந்த அளவுக்கு வரல. 2வது நானும் வேலைக்கு போயிடுவோம் இல்லைங்களா, அதனால் இவங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓட்டிகிட்டு போய் மேய்க்க முடியாது. சரி. அதனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உளுத்தம் போட்டு, மக்காச்சோள மாவு, அதுக்கப்புறம் கடலை போட்டு, இந்த கோதுமை தவிடு இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி, அது கூட வந்து மினரல் மிக்ஸ் சேர்ப்பேன். சரி. ப்ரோபயாட்டிக்னு ஒன்று, அந்த ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். சரி. அதை சேர்ப்பேன். அது வரைக்கும் வைப்போம். அப்புறம் காலையில் புரோட்டான் ஊற்றுவோம், கால்சியம் டானிக் நைட்டில் வைப்போம். அப்படிங்களா? தினமும் கொடுப்பீங்களா? தினமும் கொடுக்க மாட்டோம். ஒரு வாரம் கொடுத்தோம்னா ஒரு வாரம் நிறுத்திடுவோம். அப்படிங்களா? ஆமாம். சரி சரிண்ணா. இப்போ இந்த வருஷம் எத்தனை இருக்குது கடை நம்மக்கிட்ட? 10 இருக்குது. 10ல் ஒன்று வந்து அது கொம்பு உடைஞ்சி இது பாச இது ஆயிடுச்சு வீட்டில். இந்த வருஷம் எப்படி அது விற்கிற ஐடியா இருக்கா இல்லையா? அது விற்கிற ஐடியா இல்லை. நான் விற்றுலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் பொண்ணு அது ஓன் அழுகுது. இந்த கடாவை பற்றி என்ன ஆச்சு அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவா? இது கம்பு உடஞ்சிருச்சு. ஆமாம். நான் வந்தவொன்னே அதான் கேட்டேன், எதுக்கு இது வச்சுருக்கீங்க விற்றுருங்கன்னு தான் கேட்டேன். அதுதான் ரொம்ப செல்லம். எதனால் வீட்டில் இருக்குது அது சொல்லுங்கள். அவர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்தனாலும் இவரை பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவன் படுத்து தூங்குவான். அப்போது நான் அங்கே வந்து கூப்பிட்டேனாவே எழுந்துப்பான். அப்படியா? ஆமாம். எழுந்து அங்கேருந்து வந்து இவனை கொஞ்ச நேரமாவது கொஞ்சிட்டு போனால் தான் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அது செல்லப்பிள்ளை ஆகி போச்சு. அதனால் ஊனமாக அது எங்களுக்கு அந்த கொம்பு போனது ஊனமாக தெரியல. எங்கள் கூடவே கூட வச்சுருப்போம் இதை. அந்த மாதிரி ரொம்ப விற்பனை பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா? இதுயா? ஏமா கஷ்டம்தான். கஷ்டம்தான். ஆமாம். சரி சரி. மீதி எல்லாத்தையும் விற்றுருவோம். ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான்.
அந்த கசாப்புக்கு தான் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுதான் அது தெரியும், கொடுக்க முடியாது தெரியும். ஆனாலும் உடஞ்சிது. நைட்டில் அவுத்துக்கின்னு தான் சண்டை போட்டு தான் ஓ, எந்த கடை கூட? அது எது கூடனே தெரியல. அப்படிங்களா? ஆமாம், நான் நைட்டில் எழுந்து வந்து பார்க்கும்போது பார்த்தா பிளட்டு வந்துன்னு இருந்தது. அப்பயே ரொம்ப கஷ்டமாக போய். எத்தனை மாதம் முன்னாடி ஆச்சு இது? ஒரு 3 மாதம் ஆகிட்டுருக்கோம். டிசம்பரில். கயிறு நல்லா டைட்டாக தான் கட்டி நல்லா தான் கட்டியிருக்கோம். எப்படியோ அவுத்துன்னு போய் அடித்து மேக்ஸிமம் அவரோட தான் அடிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இது இல்லை? ஆமாம். சரி சரிண்ணா. சரி, இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு இது பல்லு போட்டுருச்சா இந்த கடா? எது அது போட்டாச்சு. இதுவா? இது போட்டாச்சு, பல்லு போட்டாச்சு. இதுக்கு போட்டாச்சு. ஆமாம். இது எல்லாமே இருக்குது விற்பனைக்கு, எதுவும் ஆகலை இன்னும். நிறைய பேர் வந்து லாட் கேட்டிருந்தீங்க. ஒரு 10 கடாவா? 11. 10 தான். அது ஒன்றும் இல்லை. ஆமாம், மீதி கொடுத்துடலாம். 9 கடாவா? அப்போது 9 கடை இருக்குதுங்க சேல்ஸுக்கு. சரிங்களா? இங்கே வந்து ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணது என்னென்னா, கீழே தாங்க கட்டியிருக்கிறாங்க. ஆனால் கடைலாம் நீங்களே பாருங்கள், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன், அங்கே வந்து மெயின்டைன் அவங்களால பண்ண முடியல. அந்த ஒயிட் கலர் கடை வந்து ப்ரௌன் கலர்லாம் மாறிடுச்சு. அங்கே மணல்லாம் ஆடு மேலே ஒட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்து அப்படி இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த கடாவை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு இப்போ எத்தனை பல்லு? இது இன்னும் பல்லே போடலை. அது பல்லு காமிங்க நீங்கள். இதை பாருங்கள், பல்லே போடலை. நீங்களே பார்த்துக்கோங்க கைஸ். இதுக்கு வந்து பல்லு இன்னும் வந்து போடலை. சரிங்களா? மேபி அடுத்த வருஷத்துக்கு கூட நிப்பாட்டிக்கலாம். புல் போடலை. நல்லா அடர் தீவனமாக போட்டு நல்லா வளர்த்தோம்னாக்கா இன்ஷால்லா நல்லா இன்னும் ஒரு சைஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லா ஒசனங்க. இது லைட்டில் வந்து பிளாக் ஃபேஸ்லும் இருக்குது. இன்ஷால்லா நிறைய பேர் ஃபார்ம்காரங்க கேட்டிருந்தீங்க. இதை பார்த்துக்கோங்க. யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க அடுத்த வருஷத்துக்கு. சரிங்களா? இது வந்து போட்டுருச்சுல? இது பல்லு போட்டுருச்சு. அடுத்து பார்க்கலாண்ணா. இதுண்ணா இதுவும் பல்லு போட்டுருச்சுல? இது பல்லு போட்டுருச்சுங்க. எத்தனை மாதம் முன்னாடி நான் வாங்கினது? நான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வாங்கிட்டு வந்தேன். ஆகஸ்ட் 9ஆம் தேதியா? எத்தனை மாதம் ஆகிருக்கு இப்போ? 8 மாதம் முடிஞ்சு 9 ஸ்டார்ட். வாங்கும்போது எத்தனை மாதம் இருந்தது? அவங்க 6 மாதம் சொன்னாங்க. 6 மாதம் இல்லை, 5 மாதம், 4.5 மாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 4.5 மாதம். ஆமாம். கொம்பு வரல, சும்மா லைட்டாக தான் வந்தது. நோய் எதுனா வந்து தான் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம்? இல்லை, அதெல்லாம் இல்லை. வந்ததுமே ப்ராப்பராக எல்லாத்தையுமே பண்ணிவிடுவோம். வேக்சின் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பக்காவாக பண்ணிவிடுங்கண்ணே. பிபிஆர் பண்ணிவிடுவோம். இப்போல்லாம் இந்த அம்மா கிம்மாலாம் அப்படியே பரவுது ஒரு சில இடத்துலலாம். அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வாங்கின்னு வந்த பிறகு ஷெட்டு விட்டு வெளியே போனதில்லை. இல்லை, வெளியில் போனதில்லை. இப்போ மேய்ச்சலுக்கு வந்து இந்த வெள்ளாடுலாம் போகுது இல்லைங்களா? ஆமாம். அதுவும் நம்ம ஊரில் எதுவும் இல்லை. இல்லையா? இருந்தாலும் நீங்கள் போட்டேன்னு சொல்கிறீங்க. போட்டோம். போடாமல் இருந்து யாருன்னா வளர்க்க ஆசைப்பட்டா அவங்க டெஃபினெட்லி போடுறது நல்லது. ஏன்னா 6 மந்த்துக்கு ஒரு முறை போடணுன்றாங்க. ஆமாம். இயர்லி 6 மந்த் ஒரு முறை போடணும். சரி, ஓகேண்ணே. இப்போது அந்த ஆடு பார்க்கலாம். அது என்ன கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ, அது குட்டியில் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கிட்டோம். ஆனால் இப்போ அதெல்லாம் எவ்வளோ பாசமாக இருக்குது பாருங்க. ஆமாம். இவர் அந்த இதில் குத்துவார், கப்புன்னு குத்துவார். அடிக்குமா? ஆமாம். பார்த்து இப்போ உங்களுக்கு கபான்னு குத்திரும். இது கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை, சின்னதில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதுக்காகவே எடுத்தோம் இதை. இதுக்கு பல் போட்டுருச்சா? இது இப்போ தான் போட்டிருக்கு. இப்போ தான் காமிங்க அப்படியே. இறா விட மாட்டேங்குது. இந்த பாருங்க, இப்போ தான் போட்டிருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது வந்து பல்லு போட்டிருக்கு, பல்லு போடாமல் 4 பல்லெல்லாம் இல்லை. எல்லா ஆடு எல்லாமே ஆடு தான். 4 பல்லு எதுவும் எல்லாமே 2 பல்லு போட்டதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாதம் முன்னாடி தான் இருக்கும். அப்படி தான்? ஆமாம், ஒரு மாதம் முன்னாடி தான். ஆமாம். இதுக்குண்ணா இதுவும் இப்போ தான் போட்டிருக்கு, 2 பல்லு போட்டிருக்கு. அப்படியா? இறா அது தான் நீங்கள் போனால் தான் சைலண்ட் ஆகுது ஒரு சில ஆடு. ஆமாம், இப்போ தான் போட்டிருக்குல்ல? ஆமாம், எல்லாமே அதான் 1 மந்த் ஆகிருக்கும். இது வந்து பசங்க கூட கிட்ட வரக்கூடாது, இது என்ன தவிர. அப்படியா? ஆமாம், அடிக்கும். நான் மட்டும்தான் இதுக்கு. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது உங்கள் வீட்டில். ஆமாம். இப்போ எங்கள் பொண்ணே வந்தால் கூட ஓடும், இல்லை முட்டும், அந்த மாதிரி பண்ணோம். ஆனால் நான் வந்தால் ரொம்ப பாசமாக இருக்கும். அப்படின்னா விற்றதுக்கப்புறம் இப்படி ஒரு 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 நாள் இல்லை, உண்மையை சொல்லணும்னா ஒரு 10 நாளைக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எப்படி சொல்கிறது, எங்கள் பசங்க மாதிரி வளர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் போய் வேறு பிடிச்சிட்டு வந்தோம்னா அப்போ கொஞ்சம் அது மேலே டைவர்ட் ஆகிடும். சரி சரி. ஆமாம், இவர் இன்னும் பல்லு போடலை. இதுவும் போடலையா? ஆஹா, பல்லு போட. ரைஸ் நீங்களே பாருங்கள், பல்லும் அப்படியே காமிச்சிடுங்க. பார்த்துட்டோம். இந்த பாருங்கள், போடலை. இப்போ தான் லைட்டாக ஏறுதோ? இப்போ அதாவது அந்த பல்லு வந்து கேப் விடுது. ஆமாம், இன்னும் பாருங்கள், நல்ல இந்த ஹைட்டு நல்ல சைஸ் தான், பல்லே போடலை. கழட்டுவீங்களா அதை? அவுட்டா? வெளியே கொண்டு வாங்க. பார்த்து போங்க. பார்த்தீங்களா, ஒத்த கொம்பு வச்சுக்கிட்டு அடிக்குது. சைட்லேயே அடிச்சிடும். ரவுண்ட் போங்க இப்படியே. இன்னும் பல்லு போடல. பல்லு போடலை. கட்டிடுங்க இப்போ உள்ள. இல்லையா சும்மாரா கொண்டாரு உங்களை அடிச்சிட போகுது. பார்த்து கொஞ்ச நேரம் இருக்கும். இது பாருங்கள், ஒரு கொம்பு தான் இருக்குது. இந்த ஒரு கொம்புலேயும் அந்த ஆடை வந்து அடிக்குது. இந்த ஒயிட் நெல்லூர் ஜுடுப்பி இருக்குது பாருங்கள், இதுக்கும் வந்து பல்லு போடலைங்க. இல்லை இது பிடிக்கிட்டுங்களா? இது கழட்ட வேண்டாம், இருக்கட்டும். அதை கழட்டுங்க. அதான் இருப்போம். இதுக்கு 2 பல்லு இல்லை? இது 2 பல்லு. இதுவும் நல்லா இருக்குதுங்க. பார்த்தாது இல்லைடா, இங்கே தான் இருக்கிறான். ஹோய் பயங்கர திமிரு அதுக்கு. வா, இது வந்து 2 பல்லுங்க. இது 2 பல்லு. வாடா. எல்லாம் வரும்போது எவ்வளோ உயிரிழக்கு இருந்தது? உயிரிடம் 30 அப்படி இருந்திருக்கும். 30 இருந்திருக்குமா? கட்டிடுங்க, உள்ள கட்டுங்க. பார்த்து சரிண்ணா, ஓகேண்ணா. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும், கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். ஆளுங்க பார்க்க வந்தாலும் நீங்கள் மெயின் ரோடு போயிட்டு கூட்டிகிட்டு கொஞ்சம் கண்டிப்பாக வந்துடுங்க, சரிங்களா? ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்து வரவங்கன்னா தெரியாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து போன வருஷம் என்ன நடந்ததுன்னா, உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சில பசங்க சொன்னீங்க ஃபேக்கான ஃபோன் பண்ணி சொன்னீங்க. ஃபோன் பண்ணி சொன்னேன். ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்கண்ணே. ஓகே, சரிங்களா? ஆடு வாங்குறவங்க அவங்களும் சரி, நல்ல இடத்துல போய் எடுங்க. ஆடு விற்கிறவங்களுக்கும் என்ன நல்லபடியாக நல்லவங்கக்கிட்ட விற்பனை பண்ணுங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்க்குறது வந்து வீணாக போயிடக்கூடாது. ஒரு தடவை போயிடுச்சுன்னா வெளியே அதுக்கப்புறம் காசு எதுவும் பண்ண முடியாது, எங்கே சுற்றினாலும். கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இன்னொன்று வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வில்லேஜ்குள்ளெல்லாம் வந்து வீடு எடுக்கிறது வந்து உங்களுக்கும் நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும், மக்களுக்கும் வந்து நல்ல விலையில் வந்து ஆடு கிடைக்கணும், சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக விலை வந்து கம்மி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சரிங்களா? நன்றிண்ணா.